வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அக்டோபர் 9ஆம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னையோட அனாலிசிஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அக்டோபர் 8ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி மட்டும் கிடையாது, நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங் ப்ரைஸை விட க்ளோசிங் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஓவரால் மார்க்கெட்டோட வியூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னாலுமே நமக்கு வந்து மார்க்கெட் அப்போது இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக போயிருந்துச்சு. அப்போது நமக்கு வந்து செவ்வாய் அண்ட் புதன் இந்த 2 நாளையும் வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் சேர்த்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, எந்தெந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் எந்த பக்கம் வியூ இருக்குங்கிறத நமக்கு செகண்டரியாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம் மார்க்கெட் வந்து என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா நீங்கள் வந்து லைக் மிட் கேப் செலக்ட் இருக்கு பாருங்கள், இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது நமக்கு வந்து கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில் பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் ஐடி இண்டெக்ஸ் இது 3 பற்றியுமே வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து டெய்லியும் போட முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஒரு வீக்குக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம போடலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் ஐடி இண்டெக்ஸ்க்கு மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு காலையில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு நிஃப்டியும் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. பட் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 to 9:15 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து 9 to 9:15 வந்து ப்ரீ மார்க்கெட். அப்போ இந்த ப்ரீ மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அப்போது இது வந்து ஒரு நெகட்டிவ் நிஃப்டி போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷனாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு 9 o'clock நிஃப்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா, இது வந்து ஒரு ஸ்டார்டிங் இண்டிகேஷன். ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு லெசன் என்ன அப்படின்னா, 9 to 9:15 வந்து மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பியும் செல்லிங் ப்ரெஷரில் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்போது இந்த செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கான்னு, ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஒரு 2-3 நாள் பார்ப்போம். 2-3 தடவை இதே மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் இண்டிகேட்டராக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டியில் நடந்திருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் ஓவரால் நெகட்டிவாக தான் போயிருக்கு. ஸோ அப்போ இதோட இண்டிகேஷன்ஸ் வந்து இனிமேல் நம்ம வந்து கவனிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து 9 to 9:15 எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அண்ட் ஓவரால் டே எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத. ஓகே, அப்போ நமக்கு நிஃப்டி 50 இன்னைக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் கேண்டலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது நமக்கு நல்லா தெரியும். அப்போது இன்னையோட நிஃப்டி 50 நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதாவது டபுள் பாட்டம் அப்படின்னு. ஸோ இங்கே ஒரு பாட்டம் வந்துச்சு, திருப்பி ஒரு பாட்டம். ஸோ மார்க்கெட் மேலே போச்சு, கீழே வந்துச்சு, திருப்பி ஒரு டபுள் பாட்டம் இது. ஸோ இது வந்து டபிள்யூ பேட்டர்ன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எம் பேட்டர்ன். ஸோ 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட் ஃபஸ்ட்டு இங்கே மேலே. ஸோ இது வந்து ஒரு எம் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த எம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிறதா அர்த்தம். ஸோ இந்த ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும்போது ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு. ஆனால் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படியே மாற்றி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த டபிள்யூ பேட்டர்ன் என்ன இண்டிகேஷன்னா மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது மார்க்கெட்டில் இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. அந்த 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 பையிங் ப்ரெஷர் இன்னைக்கு வந்து செல்லிங் ப்ரெஷராக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு பியூரான கன்சாலிடேஷன். இங்கே பை பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு ஒரு முக்கியமான இண்டிகேஷன்ஸ். ஆனால் இந்த பையிங் அண்ட் செல்லிங்கில் நமக்கு ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான கன்க்ளூஷன் என்ன, இது வந்து 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இது வந்து 8ஆம் தேதி நமக்கு இன்னைக்கு புதன்கிழமை. அப்போது இது ரெண்டுலேயும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக இருக்கிற கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ நம்ம இந்த லைன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனிங்காக இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு மார்க்கெட், அப்படியே போயிட்டு இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து 7ஆம் தேதி நடந்தது செவ்வாய்க்கிழமை. 8ஆம் தேதி பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு மார்க்கெட், அப்படியே மேலே கீழே போயிட்டு வந்து இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ 8ஆம் தேதி கொஞ்சம் நெகட்டிவாக போயிருந்தாலும் அண்ட் இந்த நெகட்டிவ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 70 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி 50ல் 70 பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு 2 கேண்டிலோட ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக 2 கேண்டிலோ 1 கேண்டிலோ வர்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ அப்படிங்கிறனால
மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் தான் பியூராக ஆயிட்டு இருக்கு. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது நிஃப்டி 50ல் மட்டும் கிடையாது, சென்செக்ஸ்லையும் தான். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே வரும்போது சின்னதாக கொஞ்சம் மேலே ஒரு 30-40 பாயிண்ட். அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் முடியும் போதும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அப்போ நமக்கு ஒரு ஓவராலாக பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இண்டெக்ஸஸ்மே, அதாவது பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணல. அதாவது நமக்கு இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா 56,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சை வந்து கீழே கொஞ்சம் கிராஸ் ஆகிருந்திருக்கு. பட் ஆனால் இது வந்து வித்தின் த ஜோன் தான் சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு 100 பாயிண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஜோனுக்கும். ஸோ அப்படிங்கிறனால ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. ஸோ இப்போ 56,000 அப்படிங்கிற இந்த ஜோனை இங்கே வந்து பேங்க் நிஃப்டி கிராஸ் ஆகலை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து 25,000 அப்படிங்கிற இந்த ஜோனை கிராஸ் ஆகலை. நமக்கு சென்செக்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த 81,500 இருக்குது. ஸோ இந்த 81,500 இந்த ரேஞ்சு வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகலை. சாரி 81,700. அப்போது இந்த 81,700ங்கிறத கிராஸ் ஆகாதனால இந்த மூணுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸாக இப்போ இருக்குது. அப்போது மார்க்கெட் நாளைக்கு நமக்கு நெகட்டிவாக போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் இண்டிகேஷன் என்ன அப்படின்னா இந்த 81,000யோ இல்லைன்னா 25,000த்தையோ மார்க்கெட் வந்து கீழே கிராஸ் ஆகணும். ஸோ அப்போ இந்த கீழே கிராஸ் ஆகாத வரைக்கும் சென்செக்ஸை பொறுத்தளவு 81,000லையும், அதே மாதிரி நம்ம நிஃப்டியில் பொறுத்தளவு 25,000த்தையும், அதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 55,000லையும். ஸோ இது மூணுலையும் கீழே கிராஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம். அண்ட் மார்க்கெட் வந்து நாளைக்கும் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த 25,220ம் 25,000க்கும் நடுவில் இப்போ நம்ம நிஃப்டி வச்சுருக்கோம். ஸோ 25,220ம் இந்த 25,000க்கும் நடுவில் வந்து மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே தான் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இந்த கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டைரெக்ஷன் மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகும். அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அண்ட் நேத்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நேற்று எக்ஸ்பைரி டே. ஸோ இருந்தாலும் 25,100 வரைக்கும் அதாவது மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது 25,200 வரைக்கும் போகிறதுக்கான. அப்போ மார்க்கெட் நாளையோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மேலே போகும். அண்ட் நமக்கு 25,200ல் கால் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே க்ரோத் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் க்ரோத் நம்ம எதிர்பார்க்குறோம் தான். ஓகே. அண்ட் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸில் என்னமோ சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 1.2 கோடி இருக்குது. அப்போ க்ரோத் மட்டும் பார்த்தீங்கன்னா 68 லட்சம் அப்படிங்கிறனால ஒரு 60% பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து க்ரோத் இருந்திருக்கு. அதுவும் 25,200ல். அப்போது நிறையா பேர் ஸ்ட்ராங்காக என்ன நம்புகிறாங்கன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு 25,000 தொடும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அப்போ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் தான் இருக்கும். மேலே கீழே போயிட்டு வந்துட்டுருக்கும். ஆனால் வந்து எண்ட் ஆஃப் த டேல அதாவது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சு, கீழே வந்துச்சு, மேலே போச்சு, கீழே வந்துச்சு. அப்போது ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட்டில் கால் ஆப்ஷனும் வாங்கியிருந்து நம்ம வந்து இது பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு புட் ஆப்ஷன் ஹோல்டர்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து லிக்விடிட்டி கிராபிங் மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் மேலே போச்சு, அங்கேருந்து அப்புறம் செல்லிங் பண்ணும்போது எல்லாரும் பயந்துட்டு செல் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல திருப்பியும் வாங்குவாங்க, திருப்பியும் கொஞ்சம் மேலே போவாங்க. மேலே போனதுக்கப்புறம் எல்லாரும் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இங்கே. ஸோ இது வந்து லிக்விடிட்டி கிராபிங் தான். ஸோ இந்த லிக்விடிட்டி கிராபிங் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நாளைக்கு புஷ் ஆகும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த 25,200ம் 25,000க்கும் நடுவில் வந்து நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நாளைய மார்க்கெட் பொறுத்தளவு. மேபி நாளைக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பார்க்கும்போது, ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நெகட்டிவாக இருந்த மாதிரி நாளைக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இதே மாதிரியே தான் நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் மார்க்கெட் போகும். பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப டைட்டான கன்சாலிடேஷன் இல்லாமல் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கன்சாலிடேஷன் இருக்குது. அப்போ இந்த 200 பாயிண்ட்ஸ் கன்சாலிடேஷன் வந்து ஒரு போதுமான அளவு தான் இன்ட்ராடேல நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிங்கன்னா அழகானனால ட்ரேட் எடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். அப்போ சென்செக்ஸில் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம்னா 81,800க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குன்னு. பட் நம்மளோட இண்டிகேஷன்ஸை கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணி 81,700க்குள்ளே வந்துருச்சு. அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா நாளையோட மார்க்கெட் 81,700லேருந்து 82,300க்குள்ளே வந்து மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு
அதிகமாக இருக்குது. நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு இங்கேயும் கால் ஆப்ஷன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக growth இருக்குது புட் ஆப்ஷன்ஸை விட. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் சைட் growth இருக்குங்கிறனால நமக்கு வந்து 82,000 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போது நாளைக்கும் இதே மாதிரி ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் மேபி பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் வாலடைலிட்டி நமக்கு ஏறக்குறைய 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட் இருக்குது சென்செக்ஸ்லையும். ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸ்லையும் நாளைக்கு இதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் புதன்கிழமை நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ இந்த பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் இதே மாதிரி நமக்கு வந்து 56,000 இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு இந்த 56,000லேருந்து 56,500 வரைக்கும் இந்த 500 பாயிண்ட்குள்ளே பேங்க் நிஃப்டி நாளைக்கு மேலே புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸோ அப்போது மூணு இண்டெக்ஸ்மே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைட்வைஸ் மார்க்கெட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுதான் சஜஸ்ட் பண்ணும். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்பவே ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் 57,000 தான் இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வால்யூம்ஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக வரல அப்படிங்கிறனால நம்ம பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிபெண்ட் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்செக்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக போகாது. ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட்ஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அதே மாதிரி நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் இப்போ காலையில் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் நமக்கு இப்போ தான் ஓப்பன் ஆகிருந்திருக்கும். ஸோ 7 o'clock நமக்கு 7 மணிக்கு ஓப்பன் ஆகிருந்திருக்கும். ஸோ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. ஸோ இந்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், அடுத்து நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸும் அதே மாதிரி டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் கன்சாலிடேட் தான் ஆகிட்டு இருக்கு. பட் நமக்கு மற்ற ரெண்டு இண்டெக்ஸான யூஎஸ் மார்க்கெட்டோட ரெண்டு இண்டெக்ஸான நாஸ்டாக்கும் அதே மாதிரி S&Pயும் பார்த்தீங்கன்னா கேப் அப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம இதை நம்ம வச்சுக்கலாம் ஞாபகத்தில். ஏன்னா நமக்கு வந்து நேற்று நமக்கு S&P 500ம் நாஸ்டாக்கும் கீழே வந்துச்சு. அதே மாதிரி நமக்கு நிஃப்டியும் கொஞ்சம் ப்ரைஸ் நெகட்டிவாக இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இது ரெண்டும் கேப் அப் வந்திருக்கு, பாசிட்டிவாக போகும். ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம் இது எண்ட் ஆஃப் த டேல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நமக்கு ஓவராலாக பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக அதுக்கு மாதிரி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறத மறந்துட வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.